உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. சில நேரங்களில் வீட்டில் வெளியிலேருந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க, வந்து கதவை திறக்கலாம், நமக்கு ஃபோன் ஒரு நம்ம ஃபோன் பண்ணி வெளியில் ஒருத்தர் தட்டிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திறக்கலான்னு எனக்கு ஃபோன் வருது, ஆமென்னு சொல்லுங்க. இந்த வாரம் இதை போய் சொல்லு, நான் அவனுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவனை புரிஞ்சுக்க சொல்லு, நான் எந்த அளவுக்கு வாழ்க்கை வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆவியான மிகப்பெரிய வேலை இயேசு கிறிஸ்து முடித்ததை உங்களுக்கு விளக்கி சொல்வது. அபிஷேகத்தை பத்தி நான் பேசல. அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியானவர் பெறாதவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. அபிஷேகம் வேறு, ஆவியானுடைய மூவிங் வேறு, அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு. அபிஷேகம் வேறு, ஆவியானவர் வேறு. கை தட்டுங்க அவருக்கு. ஆவியானவர், அபிஷேகம், அந்நிய பாஷை மூன்று வேறு வேறு விஷயங்கள். நீங்கள் தேவைப்படும் போது இவைகளை ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அபிஷேகம் என்கிற வார்த்தை ஆவியானவர் நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா அபிஷேகம் இருக்கிறதுல ஆவியானவர் இருப்பார், அந்நிய பாஷை இருக்கிறதுல ஆவியானவர் இருப்பார். ஆனா ஆவியானவருக்கு எல்லா இடத்துல அந்நிய பாஷை இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்று வேதம் கேட்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். சரியான பாயிண்ட்ன்றீங்க. ஓகே, God is good. என் அன்புக்குரியவர்களே, the first in the work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய செயல் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுவோம். பிதாவாகிய தேவனுடைய ஆக்ட், அந்த மூவிங் தான் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய சக்தியே ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறார். உங்களுடைய சக்தி எது தெரியுமா? உங்களுடைய ஆவி. உங்க ஆவி போயிடுச்சுன்னா உங்க சக்தி போயிடுச்சு. அப்படித்தான் தேவனுடைய சக்தி, தேவனுடைய ஆவி. ஸ்பிரிட் என்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று ஆவி, இன்னொன்னு பலம். ஸ்பிரிட்ஃபுல் அப்படின்றாங்கல்ல, அந்த ஸ்பிரிட்ன்றதுக்கு பலம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப தேவனுடைய பலம் எது? தேவனுடைய ஆவியானவரே தேவனுடைய பலம். அப்ப தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, தம்முடைய பலத்தையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருப்பது வெறும் ஆவியானவர் அல்ல, ஒட்டுமொத்த பிதாவுடைய டோட்டல் பவரையே அவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். Holy Spirit is the power of the heavenly Father. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாகவே இருக்கிறது. சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ரோல், கிறிஸ்து முடித்ததை உங்களுக்கு எடுத்து சொல்லுவது என்கிறதை சொல்வதற்கு முன்பாக இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் என்பது யார் என்றால் தேவனுடைய பலம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஸோ நாம் திரும்ப நம்ம சப்ஜெக்ட்ல வருவோம். பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான வேலை இயேசு கிறிஸ்து முடித்ததை நமக்கு எடுத்து சொல்வதுதான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:14 அவர் என்னுடையதில் எடுத்து. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குள்ளானவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய உணர்வு, உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆவியானவர் இணைக்கப்பட்டிருக்கும் போதுதான் கிருபையின் உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த உலகத்திற்கு காட்ட முடியும். Without the help of the Holy Spirit, you cannot demonstrate the blessings of the crucifixion. ஆவியானவர் சிலுவையிலே இயேசு முடித்ததை ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்ட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய உதவிதான் உங்களுக்கு இந்த உலகத்திற்கு உங்களுக்குள்ள இருக்கிற சிலுவையின் ஆசீர்வாதங்களை காட்டப் போகிறது. ஆமென் சொல்லுவோம். அவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நீங்க மெசேஜ். இந்த உதவியெல்லாம் நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும்ன்றது செய்தி அல்ல. அவர் உங்களை கதவை தட்டிட்டு நீங்க திறக்கலன்னு இப்ப நான் அவர் சார்பா தட்டிக்கிட்டு இருக்காருப்பா. சில நேரங்களில் வீட்டில் வெளியிலேருந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க,
வந்து கதவை திறக்கலாம், நமக்கு ஃபோன் வராது, நம்ம ஃபோன் பண்ணி வெளியில் ஒருத்தர் தட்டிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி ஆவியானவர் உங்களுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க திறக்கலன்னு எனக்கு ஃபோன் வருது, ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் இதை போய் சொல்லு, நான் அவனுக்கு தட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவரை புரிஞ்சுக்க சொல்லு, நான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில வேலை செய்யணும் புரிஞ்சுக்க சொல்லு. வாசுமா, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொல்லுகிறார். முந்தின வசனத்தை வாசிமா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அதுவா அவரா? அவர் வரும்போது நல்லா தெரிஞ்சுக்காங்க. அவர் அது அல்ல, அவர். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அது அல்ல அவர். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். உங்களுக்கு போதிப்பார்னு ஒரு இடத்துல இருக்கு, உங்களை நடத்துவார்னு இருக்கு. யாரும் உங்களை நடத்த வேண்டியதில்லை என்பதன் அர்த்தம் என்னவென்றால், ஒருத்தனும் ஓவரா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். ஒரு சத்தியம் அல்ல, சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். ஆமென் சொல்லு. அடுத்து, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்து, அவர் என்னுடையதில் எடுத்து, அவர் என்னுடையதில் எடுத்து. முக்கியமான வார்த்தை. ஆவியானவர் எதை சொல்லுவாராம்? என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். கைத்தட்டுங்க. என்னுடையது என்ன? சிலுவையிலே நான் செய்து முடித்ததினால் உன் பெயருக்கு நான் வைத்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதங்களை ஆவியானவர் சொல்வாரு, இனி உன் பேருக்கு இல்லப்பா, அவர் பேருக்கு நீ எதெல்லாம் அனுபவிக்கலாம் என்று அவருடையதில் இருந்து எடுத்து. கையை தட்டுங்க. ஆமென். எதான் சொல்றேன்? ஆமென். இயேசு கொடுத்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து, இயேசு முடித்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து கொடுத்தார். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.